வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 8 அன்புடைமை, குறள் எண் 5. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இந்த குறளுக்கு எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னா, வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப. வையகம் அப்படின்னா உலகம், இன்பம் உற்றார் எய்தும் சிறப்பு எய்துதல் அடைதல். இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்கின்றவர், இன்பத்தோடு வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு என்னன்னு கேட்டால், அன்பு உடையவராக பொருந்தி வாழ்தல். அதாவது இல் வாழ்க்கையிலே அன்பு உடையவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். குறளினுடைய பொருள், உலகத்தில் இன்பம் முற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். குறளில் பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் இன்பமுடன் வாழ்பவர்கள் என்ன சிறப்பை அடைவார்கள் அப்படின்னு கேட்டால், அன்புடன் இணைந்து இல்லறத்தில் பொருந்தி வாழ்வதன் பயன் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லுவாங்க. இப்போது இல்லறத்தில் இன்பத்தோடு வாழ்தல் அப்படின்னா, உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லார்கிட்டையும் அன்போடு இருத்தல். அன்போடு இருத்தலை வழக்கமாக கொள்ளுதல் வேண்டும் அப்படிங்கிறார் வள்ளுவர். அங்கே வழக்கு அப்படிங்கிற ஒரு சொல்ல வச்சிருக்கிறார். அதாவது ஒரு நாள் அன்பு செய்தால் போதும், இல்லை அவங்கள பார்க்கும்போது ஒரு 10 நாள், அப்படி கிடையாது. என்ன சொல்றார் வள்ளுவர்னா, அன்பு என்பதை வழக்கமாக கொள்ளுதல் வேண்டும். அன்புடன் அமைதியாக வாழும் இல்வாழ்க்கையே உண்மையான சிறப்பு. இதுதான் உலகத்தில் இன்பம் அடைந்தோர் பெரும் பேரின்பம். அப்போ அன்புற்று என்ற சொல்லுக்கு பொருள் பார்த்தோம்னா, அன்பு செய்து, அமர்ந்த, பொருந்தி அல்லது நிலை பெற்று. வழக்கு அப்படின்னா வழக்கம் அல்லது வாழ்க்கை. இங்கே இல்வாழ்க்கையை குறிக்கிறார் வள்ளுவர். வையகம் உலகம், இன்புற்றார் இன்பம் அடைந்தவர்கள், எய்தும் சிறப்புனா அடையக்கூடிய சிறப்பு பேரின்பம். அப்போ அன்புடன் கூடிய இல்லற வாழ்க்கையே இவ்வுலகத்தில் ஒருவர் அடையும் மிகப்பெரிய சிறப்பு. அதுவே அவர் அடையக்கூடிய இன்பத்தின் உச்சம். உடைமை, முதல்ல பார்த்த மாதிரி அன்பு அப்படிங்கிறத ஒரு சொத்தாக உடைமையாக நாம் கொள்ளுதல் வேண்டும். யார்கிட்டையும் கடுகடுன்னு பேசக்கூடாது. யார் என்ன கேட்டாலும் அன்போடு பொருந்திய சொற்களை பேசுதல். பழமொழி சொல்வோம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்மளுடைய உள்ளத்தில் ஏதாவது எரிச்சல், கோபம் அது இருந்தால் அந்த முகம் காட்டிடும். ஆனால் கண்ணிற்கு அழகு கண்ணோட்டம் அப்படிம்பாங்க. கண்ணுக்கு அழகு என்னென்னா இரக்கத்தோடு, கண் பார்க்கக்கூடிய பார்வையிலே கருணை, அன்பு இருக்கணும். அப்போது இந்த அன்பை வெளிக்காட்டக்கூடியது நம்ம முகத்தில் தான். யார் எப்போ எது கேட்டாலும் அவங்கக்கிட்ட அன்போடு 4 வார்த்தை பேசினா, நாம் பேசக்கூடிய வார்த்தையே அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா அங்கே டாக்டர் கடுகடுன்னு பேசுனா நமக்கு நோய் தீராத மாதிரி நாமளே உணர்வோம். அது ஃபீல். அப்போ அந்த டாக்டர் அன்போட 4 வார்த்தை, அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு நல்லா குணமாயிரும் சீக்கிரமா, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னால், அந்த அன்பான வார்த்தை நமக்கு ஆறுதலை தரும். அந்த அன்பான வார்த்தையை சொல்லி அந்த பேஷண்ட்டை காப்பாற்றின அந்த மருத்துவருக்கும் அது பேரின்பத்தை தரும். அப்போ இல் வாழ்க்கையிலே அன்பை வழக்கமாக கொள்ளுதல் வேண்டும் என்கிறார் வள்ளுவர். மீண்டும் குறள். அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.